நம்முடைய ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒரு விஷயம் நான் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் சொல்லிக் கொள்ளுகிறேன். தேவன் இந்த நாளிலே நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். வேத வசனங்களை கற்றுக்கொள்ளவும் அவருடைய நாமத்தை மகத்துவப்படுத்தவும் தேவன் நமக்கு மீண்டுமாய் ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு வாரமும் புதிதான ஒவ்வொரு சத்தியங்களை நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். இதையெல்லாம் தேவன் வேதாகமத்தில் நமக்கென்று நம்முடைய தாசர்கள் மூலமாய் எழுதி வைத்த அற்புதமான விலையேற பெற்ற முத்துக்கள். நம்மளுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு பிரச்சனைகளை நாம் எதிர்கொள்ளும் போதும், சந்தோஷமான சூழ்நிலைகளை எதிர்கொள்ளும் பொழுதும், நம்மளுடைய அந்த பகுத்தறிவு, அந்த ஆறாம் அறிவு அல்லது தேவன் கொடுத்த ஞானம், இதை எப்படி வேண்டுமானாலும் சொல்ல முடியும். அது அடுத்த நிமிஷம் வேதாகமத்திற்கு செல்ல வேண்டும். இதை நான் எப்படி கையாள வேண்டும், இந்த சூழ்நிலையில நான் எப்படி நடக்க வேண்டும், இதற்காக தான் தேவன் இந்த வேதாகமத்தை எழுதி கொடுத்திருக்கிறார். அதுல ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கொடுக்கிற தேவ செய்தி, அது நமக்கு நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற பிரச்சனைகளுக்காக கொடுக்கப்படக்கூடிய தேவ செய்தி. இது இல்லாமல் புதிதாக ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் பொழுது அதை நாம தேவ ஊழியர்கள்கிட்ட கேட்கலாம், வெளியில கேட்கலாம். சில இடங்களிலே சொல்லப்பட்ட செய்தியிலே எல்லா பரிகாரங்களும் நிரம்பி இருக்கிறது, சொல்யூஷன்ஸ் ஒவ்வொரு பிரச்சனைக்கும். அதையெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை நாம் இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டுட்டு போறதுனால வீட்டில் நடக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு கூட நம் வேதாகமம் என்ன பதில் அதற்கு சொல்லுகிறது என்று அறியாமல் இருக்கிறோம். ஏன்? ஞாயிற்றுக்கிழமை அதற்கான செய்தி கொடுத்தாலும் கூட நமக்கு அது தெரியாமல் இருக்கிறது. பின் எதற்காக ஞாயிற்றுக்கிழமை அந்த செய்தி? அது தேவையில்லையே. அதனால நம்ம ஒவ்வொரு நாளும் கொடுக்க போகிற செய்திகளிலே நம்மளுடைய அன்றாட நடவடிக்கைக்கான பதில்கள், அதாவது செயல்பாடுகள், பிரச்சனைகளுக்குரிய சொல்யூஷன்ஸ் அதுல நிரம்பி இருக்கிறது. அதை நம்ம ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது, மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போல இன்னைக்கு ஒரு காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். செய்தியை நான் 1 சாமுவேலின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்திலிருந்து நான் எடுத்திருக்கிறேன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம். இந்த 1 சாமுவேல் புஸ்தகம் சாமுவேலை குறித்தும் சவுலை குறித்தும் அடுத்து தாவீதை குறித்தும் அதிகமான வெளிப்பாடுகளை வெளிப்படுத்துவதை பார்க்க முடிகிறது. இந்த சாமுவேலின் புஸ்தகத்தில் இந்த 3 நபர்கள் மிக முக்கியமானவர்கள். இவர்களை வைத்துக்கொண்டே பரிசுத்த ஆவியானவர் சரித்திர சம்பவத்தின் மூலமாக நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா காரியங்களையும் எழுதி வைத்திருக்கிறார். இது அவர்களுடைய வாழ்க்கையில நடந்த சம்பவம், ஆனால் அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கிறது. சில மத மார்க்க புஸ்தகங்களை நாம் வாசிக்கும் பொழுது அது ஒரு கட்டளையாக சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். இதை செய்ய வேண்டும், இதை செய்யக்கூடாது. இது அதிகமாக கட்டளையாகவே கொடுக்கப்பட்டிருக்கிற மார்க்க நூல்கள் தான் இந்த உலகத்துல அதிகமாக இருக்கிறது. அதிலே இந்த வேதாகமம் எப்படி தனித்து நிற்கிறது, தனி சிறப்பு வாய்ந்தது என்று கேட்டால், இதில் கட்டளைகள் மாத்திரம் கொடுக்கப்படவில்லை, கட்டளைகளும் உண்டு. அதே சமயத்துல அதை பின்பற்றி சென்ற பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில என்ன நடந்தது, அந்த கட்டளையை பின்பற்றாமல் போன போது அவர்களுடைய வாழ்க்கையில என்ன நடந்தது, அவர்களுடைய மனநிலைமை எப்படி இருந்தது, இவை எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவர் அப்படியே நமக்கு படம் பிடித்து காண்பிப்பதை போன்று இந்த வேதாகமம் இடத்துல ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அப்படி இருக்கிறது இந்த வேதாகமம். இது இன்னும் அவருடைய கட்டளையை தெளிவாக புரிந்து கொள்வதற்காகத்தான் தேவன் இந்த வேதாகமத்தை இந்த முறையில் எழுதி கொடுத்திருக்கிறார். அதிலும் இந்த 1 சாமுவேலின் புஸ்தகம் மிக முக்கியமான ஒரு புஸ்தகம். அதுல நான் 22ஆம் அதிகாரத்துல 17வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். பின்பு ராஜா தன் அண்டையில நிற்கிற சேவகரை நோக்கி, இந்த ராஜா சவுல் ராஜாவை குறித்து சொல்லப்பட்டது. சவுல் ராஜா தன் அண்டையில நிற்கிற சேவகரை நோக்கி, நீங்கள் போய் கர்த்தருடைய ஆசாரியர்களை கொல்லுங்கள், அவர்கள் கையும் தாவீதோட இருக்கிறது, அவன் ஓடி போகிறதை அவர்கள் அறிந்திருந்தும் அதை எனக்கு வெளிப்படுத்தவில்லை என்றார். ராஜாவின் வேலைக்காரரோ கர்த்தருடைய ஆசாரியர்களை கொல்ல தங்கள் கைகளை நீட்ட சம்மதிக்கவில்லை.
18வது வசனம். அப்பொழுது ராஜா தோவேக்கை நோக்கி, நீ போய் ஆசாரியர்களை கொன்று போடு என்றான். ஏதோமியனாகிய தோவேக்கு ஆசாரியர்கள் மேல் விழுந்து சணல் நூல் ஏபோத்தை தரித்திருக்கும் 85 பேரை அன்றைய தினம் கொன்றான். 19வது வசனம். ஆசாரியர்களின் பட்டணமாகிய நோபிலும் உள்ள புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் கழுதைகளையும் ஆடுகளையும் பட்டய கருக்கினால் வெட்டி போட்டான். இந்த வசனத்திலிருந்து மாத்திரமே நாம் இன்றைக்கு தேவையான சத்தியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். ஏன் இந்த தோவேக்கு ஆசாரியர்களை கொல்ல வேண்டும்? சவுல் ராஜா ஏன் ஆசாரியர்களை கொல்லுவதற்கு கட்டளை பிறப்பிக்க வேண்டும்? அவனுடைய நெருங்கிய போர் வீரர்கள், அவனை தற்காப்பதற்காக நின்று கொண்டிருந்த போர் வீரர்கள் ஏன் ஆசாரியர்களை கொல்லவில்லை? இவற்றையெல்லாம் இந்த நாளில் நாம் தியானிக்க போகிறோம். இது எந்த சூழ்நிலையில நடந்தது, எப்பொழுது நடந்தது, இதெல்லாம் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தாவீது ராஜாவை குறித்து நமக்கு நன்றாக தெரியும். அவன் சாதாரணமாக ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது சவுல் ராஜாவினுடைய கீழ்ப்படியாமையினாலே இவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டான். ஆனால் தாவீது உடனடியாக ராஜாவாக அரியணையிலே அமரவில்லை. தேவன் தாவீதுக்கு பல அனுபவங்களை கற்றுத்தர வேண்டி இருந்தது. அதுவரைக்கும் சவுலை தேவன் ராஜாவாக அனுமதித்திருந்தார். அப்பொழுதுதான் இந்த சவுல் ராஜா கோலியாத்தை கொல்லுவதற்காக மிகப்பெரிய ஒரு பரிசை தந்தான். அந்த கோலியாத்தை தாவீது அற்புதமாக தேவனுடைய நாமத்தினாலே சென்று கொன்று போட்டான். அந்த கொன்று போட்ட காரணத்தினாலே சவுலுக்கும் தாவீதுக்கும் அங்கு ஒரு பெரிய பிரச்சனை எழுந்தது. மக்கள் தாவீதை பாராட்டுவதை கண்ட சவுலுக்கு அது பொறுக்கவில்லை, பொறாமை கொண்டான். தாவீதை எப்படியாகினும் நான் கொன்று போடுவேன் என்று உறுதி எடுத்து அலைந்து கொண்டிருந்தான். இதை அறிந்து கொண்ட தாவீது முதலாவது சவுலிடத்திலிருந்து தப்பித்து ஓடுகிறான். அதை 21ஆம் அதிகாரத்திலே பரிசுத்த ஆவியானவர் பதிவு செய்திருக்கிறார். அப்பொழுதுதான் முதன் முறையாக தாவீது சவுலினிடத்திலிருந்து தப்பி ஓடுகிறான் வெளியிடங்களுக்கு. அதுவரைக்கும் அரண்மனைக்குள்ளாகவே தப்பித்துக் கொண்டிருந்தவன், சற்று வெளியே முன்பதாக அங்கே ஓடிக்கொண்டு தப்பித்துக் கொண்டிருந்தவன் நிச்சயமாக சவுல் தன்மேல் காய்மகாரமாக இருக்கிறான், நம்மேல் முழு எதிரியாக, நமக்கு முழு எதிரியாய் சவுல் இருக்கிறான் என்பதை உணர்ந்து கொண்டு தப்பித்து ஓடுகிறதை தான் 21ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். அப்படி தப்பித்து ஓடும் பொழுது ஆசரிப்பு கூடாரத்திலே ஆசாரியனாய் வேலை செய்து கொண்டிருக்கிற அகிமெலேக்கினிடத்திலே போகிறான். இவனோடு இருக்கிற ஒரு சில வாலிபர்களும் போறாங்க. அப்ப அகிமெலேக்கு கேட்கிறான். இதெல்லாம் 21ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது, எடுத்து வாசிக்க நமக்கு நேரம் இல்லை. தாவீது, நீ ஏன் தனியாக வந்திருக்கிறாய்? ஏதாவது பிரச்சனையா? அப்ப தாவீது சொல்றான், அகிமெலேக்கே, எந்த பிரச்சனையும் இல்லை, என்னை ராஜா தான் அனுப்பி இருக்கிறார். ஒரு வேலைக்காக ராஜா என்னை அனுப்பி இருக்கிறார். இது ரகசியமான ஒரு வேலை, யாரிடத்திலும் என்ன வேலை என்று இதை சொல்லக்கூடாது. அதனாலே நாங்கள் களைப்படைந்திருக்கிறோம் பிரயாணத்தினாலே. ஏதாவது சாப்பிட இடத்துல இருக்கிறதா? அகிமெலேக்கு சொன்னான், நேரம் அதிகமாக இருக்கிறது, எங்களிடத்துல சாப்பிட ஒன்றும் இல்லை. ஆனால் தேவனுடைய ஆசரிப்பு கூடாரத்துல ஒவ்வொரு நாளும் வைக்கப்பட இருக்கிற அந்த அப்பம் இருக்கிறது. இது லேவியராகமத்தில் ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுத்தார். ஆசரிப்பு கூடாரத்துல எப்பொழுதும் அப்பம் சுட்டு வைக்கப்பட வேண்டும். சாயங்காலத்திலே அந்த அப்பத்தை எடுத்து அதை ஆசாரியர்கள் புசித்து மீண்டுமாய் ஒரு சூடாக அப்பம் தயாரித்து அங்கு அதற்கு மாற்றாக வைக்க வேண்டும். இப்படி எப்பொழுதுமே அங்கு அப்பம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த அப்பம் வேண்டுமானாலும் இருக்கிறது. இது யார் சாப்பிட வேண்டும் என்று சொன்னால் ஆசாரியர்கள் சாப்பிட்டுக் கொள்ளலாம் அதை எடுத்து. ஆனால் தாவீது கேட்கிறான், அந்த அப்பத்தை எனக்கு கொடு. அந்த ஆசாரியன் அகிமெலேக்கு சொல்லுகிறான், இந்த அப்பத்தை எடுத்து சாப்பிடு, இதற்கு பதிலாக நான் வேறொன்றை சுட்டு வைத்து விடுகிறேன். தாவீது மீண்டுமாய் கேட்கிறான், இங்கே ஏதாவது கையில எனக்கு கொடுப்பதற்கு பட்டயம் ஏதாவது வைத்திருக்கிறையா? என்னிடத்துல பட்டயம் இல்லை. அகிமெலேக்கு சொன்னான், பட்டயம் என்னிடத்துல இல்லை, ஆனால் ஒரு நாளிலே அடியார் நீர் கோலியாத்தை கொன்றீர். அந்த கோலியாத்தினுடைய பட்டயத்தை எடுத்துக்கொண்டு வந்து இந்த ஆசரிப்பு கூடாரத்துல ஒரு சீலையில சுற்றி நீர் வைத்திருக்கிறீர்.
இது தேவனுக்கென்று வைக்கப்பட்டது. ஏன் தேவன் அந்த வெற்றியை கொடுத்திருக்கிறார். அதை அடையாளப்படுத்தும் விதமாக அந்த பெரிய ஈட்டியை அந்த தேவாலயத்திலே சமர்ப்பித்திருந்தான் தாவீது. அந்த ஆயுதத்தை தவிர வேற எந்த ஆயுதமும் என்னிடத்துல கிடையாது. இப்ப தாவீது சொல்றான், அந்த ஆயுதத்தை என்னிடத்துல எடுத்துக்கொடு, அதற்கு நிகர் வேறில்லை. அந்த ஆயுதம் தாவீதினிடத்துல கொடுக்கப்பட்டது. தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் அங்கிருந்து தப்பித்து சென்று விட்டதை நம் வேதத்துல வாசிக்கிறோம் 21ஆம் அதிகாரத்துல. அப்பொழுது அகிமெலேக்கு மாத்திரமே தாவீதோடு பேசிக் கொண்டிருக்கவில்லை. அகிமெலேக்கு அருகாமையிலே சவுலினுடைய போர் வீரன் ஒருத்தன் இருக்கிறான். அவன் பெயர் தோவேக்கு. இந்த சம்பவத்தை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறான். தாவீது எதற்காக வந்தான், என்ன கேட்டான், என்ன செய்தான், எதை சாப்பிட்டான், எந்த ஈட்டியை எடுத்துக்கொண்டு போனான், இதையெல்லாம் பக்கத்துல நின்று கொண்டிருந்து பார்த்து கொண்டிருந்தவன், கேட்டுக்கொண்டிருந்தவன் தோவேக்கு. அவன் நேராக சவுல் ராஜாவின் இடத்துல போய், ராஜாவே, ஈசாயின் மகன் தாவீது அகிமெலேக்கின் இடத்துல வர கண்டேன். அங்கே அகிமெலேக்கு அவனுக்கு சாப்பாடு கொடுத்ததும் அன்றி கோலியாத்தின் பட்டயத்தையும் கொடுத்து இவனுக்காக தேவனிடத்துல பிரார்த்தனை செய்து தேவனிடத்துல விசாரித்து அவனை வழிவிட்டு அனுப்பி இருக்கிறான். சொன்ன மாத்திரத்துல சவுலுக்கு பயங்கரமான கோபம். ஏன்? சவுல் அதற்கு முன்பதாக அது ஒரு கட்டளையை பிறப்பித்திருந்தான். ஈசாயின் மகன் சாக வேண்டும், அவனை கண்டுபிடித்து கொண்டு வாருங்கள் என்று கட்டளையிட்டு இருந்தான். இந்த கட்டளை எதுவும் அகிமெலேக்குக்கு தெரியாது. இந்த தோவேக்கு ஒரே ஒரு காரியத்தை கூட்டி சொன்னான். அவன் தேவனிடத்துல விசாரித்து ஜெபித்து அவனை அனுப்பி இருக்கிறான். அப்ப சவுல் சொன்னான், அகிமெலேக்கை கூப்பிட்டு வாங்க. அகிமெலேக்கு மாத்திரம் இல்ல, அகிமெலேக்கையும் அவன் குடும்பத்தாரையும் ஆசாரியர்கள் எல்லோரையும் கூட்டி கொண்டு வாங்க. 1 சாமுவேலின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது சவுல் அகிதூபின் குமாரனை கேள் என்று சொல்ல, அவன் இதோ இருக்கிறேன் என் ஆண்டவனே என்றான். இந்த அகிதூபின் குமாரன் தான் அகிமெலேக்கு, ஆசாரியன். அப்பொழுது சவுல் அவனை நோக்கி, நீயும் ஈசாயின் மகனும் எனக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி இந்நாளில் இருக்கிறபடி எனக்கு சதி பண்ண அவனை எனக்கு விரோதமாய் எழுப்பும்படிக்கு நீ அவனுக்கு அப்பமும் பட்டயமும் கொடுத்து தேவ சந்நிதியில் அவனுக்காக விசாரித்தது என்ன என்றான். அகிமெலேக்கு ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, உம்முடைய எல்லா ஊழியக்காரரிலும் தாவீதை போல ராஜாவுக்கு மருமகனும் உம்முடைய கட்டளையின்படி செய்து வருகிறவனும் உம்முடைய வீட்டிலே கனமுள்ளவனுமாய் இருக்கிற உண்மையுள்ளவன் யார்? சொல்றான், தாவீதை உம்முடைய மருமகனாக நீ ஆக்கிக் கொண்டீர். கோலியாத்தை கொன்ற போது உன்னுடைய மகனே நீ அவனுக்கு கட்டி கொடுத்தீர். அவனுடைய மருமகன் அல்லவா? அது மாத்திரமல்ல, உம்முடைய சேவர்கள் எல்லாவற்றிலும் அவனே சிறந்தவன். இதை நாடே சொல்லும். உனக்கும் அவனுக்கும் பிரச்சனை என்பது எனக்கு தெரியாது. இதைதான் சொல்ல வர்றான் இந்த இடத்துல அகிமெலேக்கு. அடுத்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது 15வது வசனம். இன்றைய தினம் அவனுக்காக தேவ சந்நிதியில் விசாரிக்க தொடங்கினேனோ அது எனக்கு தூரமாய் இருப்பதாக. ராஜாவே, நீர் 3 காரியங்களின் இடத்துல கேட்டீர். அப்பத்தை கொடுத்தேன், உண்மை. ஈட்டி எடுத்து கொடுத்தது உண்மை. ஆனால் தேவனிடத்துல விசாரிக்க தொடங்கினேனோ இல்லை, அந்த காரியம் எனக்கு தூரமாய் இருப்பதாக. அதை நான் செய்யவில்லை. ராஜா தம்முடைய அடியானாகிய என் மேலாகிலும் என் தகப்பன் வீட்டாரில் எவன் மேலாகிலும் குற்றம் சுமத்த வேண்டாம். உம்முடைய அடியான் இவைகளில் எல்லாம் ஒரு சிறிய காரியமாகிலும் பெரிய காரியமாகிலும் அறிந்திருந்ததில்லை என்றான். 2 பக்கம் வாதம் கேட்கப்பட்டாயிற்று. ஆனால் 16வது வசனத்துல ராஜா சொல்றான், ராஜாகவோ அகிமெலேக்கே, நீயும் உன் தகப்பன் வீட்டார் அனைவரும் சாகவே சாக வேண்டும். அடுத்த வசனத்தை தான் நம்ம வாசித்தோம். பின்பு ராஜா தன் அண்டையில் இருக்கிற போர் சேவகரை கூப்பிட்டான், நீங்கள் போய் கொல்லுங்கள் ஆசாரியர்களை. போர் சேவகர்கள் ஒருவனும் ஆசாரியன் மேல் கை போடவில்லை. அவர்கள் ராஜாவுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியில. அப்பொழுது ராஜா அடுத்தவனை பார்த்து கூப்பிடுகிறான், தோவேக்கே, நீ எழும்பி வா. இந்த தோவேக்கு யார் என்று கேட்டால் அவன்தான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் மூல காரணன். நீ போய் கொன்று போடு. தோவேக்கு இந்த அகிமெலேக்கு ஆசாரியனாகிய அகிமெலேக்கை கொன்றதோடு அல்லாமல் அவனுடைய தகப்பன் வீட்டாரை கொன்றதும் அல்லாமல், அடுத்து வசனம் என்ன சொல்லுகிறது தெரியுங்களா? ஆசாரியர்கள் மாத்திரமே இருக்கிற பட்டணத்தில் இருக்கிற எல்லாரையும் கொன்று போட்டான். அது நீங்க யோசுவா புத்தகத்துல வாசிக்கலாம். ஆண்டவர் சொன்ன, ஆசாரியர்களுக்கு என்று தனியாக ஒரு பட்டணத்தினை ஏற்படுத்தி தர வேண்டும், அதிலே அவர்கள் வசிக்க வேண்டும்.
அந்த பட்டணத்தில் இருக்கிற ஆடு மாடு குழந்தைகள் ஒருத்தரையும் விட்டு வைக்கல, எல்லாவற்றையும் கொன்று போட்டான். இதுல தோவேக்கு அவனுக்கு என்ன ஆசையோ, அதுல என்ன குரூர ஒரு திருப்தியோ தெரியவில்லை. ஆனால் மனிதர்கள் இன்றைக்கும் இப்படிப்பட்ட குரூர மனமுடையவர்களாய், சூது நிறைந்தவர்களாய் இருக்கிறதை இப்பொழுதும் நாம் பார்க்க முடியும். இந்த தோவேக்கை குறித்து சங்கீதத்திலும் தாவீது அழகாக எழுதி வைத்திருக்கிறார். 53 என்று 56 53 என்று நினைக்கிறது, சரியாக தெரியவில்லை. தோவேக்கை ஆண்டவர் வதம் செய்வார் என்று தாவீது தீர்க்க தரிசனமாக எழுதி வைத்திருக்கிறார். அதுவும் நடந்தது. இதுல என்ன செய்தி நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம்? 17வது வசனத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான காரியத்தை நாம் மாத்திரம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். ராஜாவினுடைய கட்டளை பிறந்தது. சேவகர்கள் ஆசாரியர்களை கொல்ல தங்களுடைய கையை நீட்டவில்லை. இந்த செய்திக்கு நான் ஒரு தலைப்பு வச்சேன். சூழ்நிலைகள் தேவனுடைய சட்டத்தை மாற்ற முடியாது. சூழ்நிலைகள் ஒருபோதும் தேவனுடைய சட்டத்தை மாற்ற முடியாது. Circumstances cannot change the God's law. தேவனுடைய நியாய பிரமாணத்தையோ அவருடைய சட்டத்தையோ சூழ்நிலைகள் ஒருபோதும் மாற்றாது. இதை விளக்கி சொல்லும் பொழுது உங்களுக்கு புரியும். இன்றைக்கு நாம் சூழ்நிலைகள் மூலமாக சூழ்நிலை கைதிகளாக அநேக இடங்களிலே மாற்றப்பட்டிருக்கிறோம், மாற்றப்படுவோம். சூழ்நிலைகள் மூலமாக நாம் அநேக பாவங்களை செய்வோம். எந்த ஒரு விசுவாசியும் வேண்டும் என்று தானாக போய் எந்த பாவத்தையும் செய்வது இல்லை. நல்ல ஒரு விசுவாசியை சொல்லுகிறேன், மனிதனை குறித்து நான் சொல்லல. ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட எந்த ஒரு விசுவாசியும் தாமாக சாதாரணமாக இருக்கும் பொழுது எந்த பாவத்தையும் செய்வதில்லை. அவன் ஒரு சூழ்நிலை கைதியாக மாறும் பொழுது மாத்திரம்தான் அவன் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்கிறான். அந்த சூழ்நிலையின் சமயத்திலே அவன் தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்கிறான், தேவனுடைய சட்டத்தை மாற்ற நினைக்கிறான், அல்லது தேவனுடைய சட்டத்திற்கு கீழ்ப்படியாமல் போகிறான். வேத வசனம் சொல்லுகிறது, எப்படிப்பட்ட சூழ்நிலை ஆனாலும் சரி, நீ தேவனுடைய கட்டளையை மாற்ற முடியாது. தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்துதான் ஆக வேண்டும். சமீபத்தில் நான் குர்ஆன் வாசித்துக் கொண்டிருந்தேன். இதை மேல இருந்து சொல்றதுனால தயவுசெய்து தவறா எடுத்துக்காதீங்க. இதெல்லாம் நாம தெரிந்து கொள்ளணுங்கிறதுக்காக சொல்றேன். அல் பகரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அத்தியாயம் இருக்குது. அதுல 173வது வசனம் இப்படியா சொல்லுகிறது. அல் பகரா அத்தியாயம் 173. அது மாத்திரமல்ல, 6-7 இடங்கள்ல இந்த வசனம் வருகிறது. 16வது அத்தியாயம் 15வது வசனத்துல இது வருகிறது. 6ஆம் அத்தியாயம் 13வது வசனத்துல இது வருகிறது. 2ஆம் அத்தியாயம் 173வது வசனத்துல வருகிறது. ஒரே வசனம் தான். என்னவென்று கேட்டால், நீ தேவனுடைய கட்டளைகள் எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படி. நிர்பந்திக்கப்பட்டால் ஒழிய இவைகள் எல்லாவற்றுக்கும் நீ கீழ்ப்படிந்தாக வேண்டும். அதற்கு கீழே அந்த இஸ்லாம் நபர்கள் கொடுத்திருக்கக்கூடிய கமெண்ட்ரி, அதை வாசித்து பார்த்தால் அழகாக தெரிகிறது. என்னென்ன வேற ஒன்றும் இல்லை, சில சூழ்நிலைகள் நிர்பந்திக்கப்படத்தக்கதான சூழ்நிலைகள் வரும் பொழுது நீ அந்த கட்டளைகளை கை கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை. உதாரணத்திற்கு ஒரு சின்ன கட்டளை அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, நீ பன்றி இறைச்சியையும் ரத்தம் ஒழுகினதையும் நெருக்கப்பட்டு அடிபட்டு செத்ததையும் நீ புசிக்க வேண்டாம். ஆனால் நிர்பந்தமான ஒரு சூழ்நிலை வரும் பொழுது இவற்றை செய்வதற்கு உனக்கு தடை இல்லை. இப்ப கீழே அதில் எழுதியிருந்தாங்க, பன்றி இறைச்சி இஸ்லாமியர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதுவே சில சமயங்களிலே நிர்பந்திக்கப்படும் பொழுது அதை உண்ணுவதிலே எந்த தவறும் இல்லை. அதற்கு குர்ஆன் விடையளிக்கிறது, அதை அனுமதிக்கிறது. இது உதாரணத்துக்கு தான் உங்களுக்கு பன்றி இறைச்சி எடுத்து சொன்னேன். இது நான் பொய் சொல்லல. அல் பகரா 2ஆம் அத்தியாயம் 173 தெளிவா இருக்கு. இதை வைத்துக்கொண்டு ஒரு காரியத்தை நான் கற்றுக்கொண்டேன். இப்படிப்பட்ட ஒரு வசனம் ஒரு மனிதனை எப்படி நியாயம் தீர்க்க முடியும்? எல்லா மனிதர்களுமே சூழ்நிலையின் காரணமாக தான் தவறு செய்கிறார்கள். அதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு நீங்களும் நானும் கூட சில நெருக்கமான நிர்பந்தமான சூழ்நிலைக்குள்ளாக செல்லும் பொழுது நாம் பாவம் செய்து விடுகிறோம். அதை தேவனிடத்துல சொல்லி நாம் தப்பித்துக் கொள்ளலாம் என்று சொன்னால் இந்த உலகத்துல தேவன் யாரையுமே தண்டிக்க முடியாது.
எல்லாருக்கும் ஏதாவது ஒரு சூழ்நிலை இருக்கும், ஏதாவது ஒரு காரியத்தில் அவர்கள் மாட்டி இருப்பார்கள், அதனால அந்த தவறை செய்திருக்க முடியும். ஆனால் வேதாகமம் அப்படி சொல்லவில்லை. சர்க்கம்ஸ்டன்சஸ் cannot change the law. தேவன் ஒரு சட்டத்தை இயற்றி இருக்கிறார் என்று சொன்னால், நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் சரி, அந்த சட்டத்திற்கு நீங்கள் கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால், அந்த சட்டத்திற்காக உங்கள் உயிரை நீங்கள் கொடுத்தாக வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு போர் சேவகர்களை தான் இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். அவர்கள் எதற்காக வேலைக்கு அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், ராஜாவை காப்பதற்கு மாத்திரமல்ல, ராஜாவினுடைய ஒவ்வொரு சொல்லுக்கும் கீழ்ப்படிவதற்கும் அவர்களுக்கு, அதற்காக தான் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். இங்க ஆங்கிலத்தில் பார்த்தேன், இங்க தன் அண்டையில நிற்கிற சேவகரை நோக்கி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் பார்த்தோன்னு சொன்னா தன்னுடைய மெய்காப்பாளர்கள் என்ற வார்த்தை அங்க பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நமக்கு நெருங்கிய சேவகர்கள், எப்பொழுதுமே ராஜாவுக்கு அருகாமையில அவர்கள் நெருங்கி இருப்பார்கள். அவர்களுக்கும் ராஜாவுக்கும் ஒரு பந்தம் இருந்து கொண்டே இருக்கும். அடிக்கடி ராஜாவோடு பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சேவகர்கள், ராஜாவினுடைய எல்லா தண்டனைகளையும் கொடூரமான குணங்களையும் அறிந்தவர்கள். அவன் எப்படி கொடூரமாக தண்டிப்பான், எந்த மாதிரி செயல்படுவான், எல்லாவற்றையும் அறிந்தவர்கள் இந்த போர் சேவகர்கள். இவர்களிடத்துல இப்பொழுது ஒரு வசனம், ஒரு கட்டளை வந்திருக்கிறது. என்ன கட்டளை என்று சொன்னால், ஆசாரியர்களை நீ கொன்று போடுங்கள். பயங்கரமான ஒரு சூழ்நிலை, மோசமான ஒரு சூழ்நிலை. இப்பொழுது இவங்களுக்கு ரெண்டு வழி இருக்கிறது. ஒன்று, ஆசாரியர்களை என்ன தவறு செய்தாலும் சரி இவர்கள் கொல்லுவதற்கு அதிகாரம் கிடையாது. தேவன் எந்த ஒரு இடத்திலும் அதை கொடுக்கவில்லை. பழைய ஏற்பாட்டு காலத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆசாரியர்களை கொல்லுவதற்கு தேவன் எந்த ஒரு அதிகாரத்தையும் போர் சேவகர்களுக்கோ ராஜாவுக்கோ கொடுக்கவில்லை. அப்படியே அவர்களை கொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், பல சாட்சிகளை கொண்டு வந்து நிறுத்த வேண்டும், தேவனுடைய சமூகத்தில் விசாரிக்க வேண்டும். இன்னும் எவ்வளவோ காரியங்களை தேவன் அடுக்கி எழுதி வைத்திருக்கிறார். இதையெல்லாம் கற்று அறிந்தவர்கள் தான் இந்த சவுல் ராஜா, இந்த போர் சேவகர்கள் தான். இப்பொழுது ஒரு கட்டளை வருகிறது. அவர்களுக்கு ரெண்டு ஆப்ஷன், மோசமான சூழ்நிலை. ஒன்று, தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து ராஜாவினுடைய கட்டளையை உதாசீனப்படுத்தலாம், அல்லது ராஜாவினுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய கட்டளையை உதாசீனப்படுத்தலாம். ஆனால் இதில் இருக்கிற சூழ்நிலை பிரச்சனை என்ன தெரியுங்களா? ராஜாவினுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தால் இவர்களுடைய வாழ்க்கைக்கு எந்த பிரச்சனையும் வராது, நிம்மதியாய் சுகித்திருக்கலாம். ஆனால் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தோம் என்று சொன்னால், அடுத்த நிமிடம் ராஜாவினுடைய கட்டளையை மீறினதினாலே ராஜா இவர்களை கொன்று போடுவதற்கு அதிகம் வாய்ப்பு இருக்கிறது. அவன் கொடூர குணமுள்ளவன். இப்படிப்பட்ட அநேக சூழ்நிலைகளில நாம் சிக்கி இருக்கிறோம் நம்மளுடைய வாழ்க்கையில. சரி, ஒன்றை மாத்திரம் மனதில் வைத்துக் கொள்ளுங்க, இங்க சூழ்நிலையினால தேவன் சட்டத்தை மாற்றல, எந்த ஒரு இடத்துலையும் சட்டத்தை மாற்ற சொல்லல. இப்படிப்பட்ட பிரச்சனையில இருக்கிறீங்க, பரவாயில்ல, இந்த இடத்துல என்னுடைய சட்டத்தை நான் விலக்கிக் கொள்ளுகிறேன், நீங்க ஆசாரியர்களை கொன்று போடுங்க. இல்ல, தேவன் அப்படி சொல்லுகிறவர் அல்ல. இதிலிருந்தே தெரிகிறது எந்த மார்க்கம் சரியான மார்க்கம் என்று, எது சரியான தேவனுடைய வசனம் என்று இதிலிருந்தே நமக்கு புலப்படுகிறது. போர் சேவகர்கள் தங்களுடைய உயிரை பணயம் வைத்ததை வேதத்தில் பார்க்கிறோம். அவர்கள் தங்களுடைய கையை நீட்டவில்லை. கருமையானவர்களே, இன்றைக்கு நீங்களும் நானும் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ளாக சென்றாலும் சரி, பாவம் செய்வதற்கு எப்படிப்பட்ட நிர்பந்தமான ஒரு சூழ்நிலை வந்தாலும் சரி, அங்கே அதை ஒரு சாக்காக வைத்துக்கொண்டு பாவம் செய்கிறோமா, அல்லது இந்த சூழ்நிலையில தேவனுடைய சட்டத்தை காப்பாற்றுகிறோமா? இவர்கள் தேவனுடைய சட்டத்தை காப்பாற்றுவதற்காக தங்களுடைய உயிரை பணயம் வைத்தார்கள். இன்றைக்கு நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளாக போறீங்க? இப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க ஒருபோதும் போனதே கிடையாது. ஆனா இன்றைக்கு நாம பாவம் செய்கிறோம் என்பதை நாம் ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும். எந்த சூழ்நிலையில யோசித்து பாருங்க. சாதாரணமாய் நண்பர்களிடத்துல பேசி கொண்டிருக்கும் பொழுது நம்மளுடைய தேவனை விட்டு கொடுக்கிறோங்க. ஆனால் எந்த சூழ்நிலையும் தேவனுடைய கட்டளை
மீறுவதற்காக அல்ல, தேவனுடைய கட்டளையை கடைபிடிப்பதற்காக. முதலாவது இதுக்கு ஒரு காரியத்தை நான் வைத்திருக்கிறேன். அடுத்து 2 குறிப்புகளை நான் எழுதி வைத்திருக்கிறேன். அதை மாத்திரம் தியானித்து நாம கடந்து செல்ல போகிறோம். நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சூழ்நிலை மாத்திரம்தான் நமக்கு காரணமா இருக்கிறது. ஆனால் தேவன் சூழ்நிலைகளை மாற்றாமல் நம்மை மாற்ற விரும்புகிறார். ஏன்? சூழ்நிலைகள் ஒருபோதும் தேவனுடைய சட்டத்தை மாற்றாது. அதனால தேவன் சூழ்நிலைகள் மாற்றப்படாமல் சூழ்நிலைகளை வைத்துக்கொண்டு நம்மை மாற்ற விரும்புகிறார். முதல்ல ஒரு காரியம். இதுல தேவன் எப்படி செயல்படுகிறார்? அந்த போர்ச்செயர்கள் எப்படி தைரியமா நின்னாங்க, நானும் அதே மாதிரி சூழ்நிலையில கூட தேவனுக்காக நிற்க வேண்டும் என்கிற ஒரு ஆசை உங்களிடத்துல இருக்கும் என்று சொன்னால், தேவன் உங்களிடத்துல செயல்பட அனுமதிங்க. உங்களை நீங்களே அனுமதிங்க. குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது. குமாரன் இயேசு கிறிஸ்து உங்களிடத்துல கிரியை செய்ய அனுமதியுங்கள். என்ன கிரியை செய்ய விரும்புகிறார் என்று சொல்லவா? எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் தேவன் உங்களை தனக்கு பிரியமான ஒரு மகனாக மாற்ற விரும்புகிறார். நாம் நினைக்கிறோம், ஆண்டவரே இந்த சூழ்நிலையை என்னிடத்திலிருந்து எடுத்து போடுங்க, இந்த நிர்பந்தங்களை என்னிலிருந்து எடுத்து போடுங்க, இந்த பிரச்சனைகளை என்னிடத்திலிருந்து எடுத்து போடுங்க, நான் உங்களுக்கு கீழ்ப்படிந்து நடப்பதற்கு இந்த பிரச்சனைகள் தான் எனக்கு காரணமா இருக்கிறது. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? சூழ்நிலைகளை நான் ஒருபோதும் மாற்ற மாட்டேன், பிரச்சனைகளை நான் ஒருபோதும் மாற்ற மாட்டேன். இந்த பிரச்சனைகளுக்கு நடுவிலே உன்னை நான் மாற்ற விரும்புகிறேன். எவ்வளவு அழகா இருக்கு. ஏன்? இந்த உலகத்தில் வாழும் வரை நம்மை சுற்றிலும் பிரச்சனைகளும் மோசமான சம்பவங்களும் நிர்பந்தமான சூழ்நிலைகளும் நிறைந்திருக்கும். அது அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல, இந்த உலகத்திலிருந்து நீங்கி போனால் ஒழிய, இங்கிருந்து நாம எடுபட்டால் ஒழிய நாம் பரிபூர்ணமாய் வாழவே முடியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தேவன் நம்மை எப்படி நடத்துகிறார்? சூழ்நிலைகளை கொண்டு, சூழ்நிலைகளின் நடுவிலே நம்மை மாற்ற விரும்புகிறார். சூழ்நிலைகள் தேவனுடைய சட்டத்தை மாற்றாது. அதனாலே சூழ்நிலைகளை கொண்டு தேவன் நம்மை மாற்ற விரும்புகிறார். அப்படி மாற்றப்பட்ட ஒரு மனிதன் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் சரி தேவனுக்கு பிரியமா நடப்பான். 1886 வருஷத்துல முதலாக வாகனம், கார், அது தயாரிக்கப்பட்டு கண்டுபிடிக்கப்பட்டது. அதற்கு முன்பதாக எத்தனையோ பேர் அதை கண்டுபிடிப்பதற்காக கொஞ்சம் கொஞ்சம் கண்டுபிடிப்புகளை கொண்டு வந்திருந்தாங்க. அதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்த்து ஒரு முழு வாகனமாக உருவாக்கி அதை மக்களிடத்துல கொண்டு போய் சேர்த்தவர் யார் என்று கேட்டால் கார்ல் பென்ஸ். அவருடைய பேரை நான் எழுதி வச்சிருக்கிறேன், கார்ல் பென்ஸ். 1886 வருஷத்துல அதிகபட்சமாக 7 கிலோமீட்டர் வேகத்துல செல்லக்கூடிய ஒரு வாகனத்தை அவர் கண்டுபிடித்தார். அதற்கு முன்பதாக 3 கிலோமீட்டர் வேகத்துல தான் ஒரு கார் போகும். 3 கிலோமீட்டர் வேகம் சொன்னா ஒரு மனிதன் நடப்பதை காட்டிலும் குறைவு. அவ்வளவு மெதுவா தான் அந்த வாகனம் செல்லும். அப்புறம் எதுக்குங்க அந்த வாகனம்? வெகு தூரம் போகும் பொழுது நாம் நடக்காமல் உட்கார்ந்து கொண்டு செல்லலாம். அதற்காக தான் நீராவியினாலே கண்டுபிடிக்கப்பட்ட வாகனம். அது 7 கிலோமீட்டர் வேகத்துல கண்டுபிடித்து அதை அரசாங்கத்திற்கு முன்பதாக போய் நின்று வைத்து அதற்கு அப்ரூவல் வாங்கினார் கார்ல் பென்ஸ். தன்னுடைய மகளுடைய பெயர் மெர்சிடிஸ் என்கிற பெயரை சேர்த்து கொண்டார். அதனாலதான் மெர்சிடிஸ் பென்ஸ் என்கிற ஒரு பெயர் வந்தது. இன்றைக்கும் கூட மெர்சிடிஸ் பென்ஸ் என்கிற பெயரை நீங்க பார்க்க முடியும். அந்த வாகனத்தை சோதித்து பார்த்த அதிகாரிகள் சொன்னாங்க, அதனுடைய சத்தம் பயங்கரமா இருக்கிறது, குழந்தைகளை அலறச் செய்யக்கூடிய ஒரு சத்தமா இருக்கிறது. இந்த வாகனத்தை தெருக்களிலே ஓட்டி செல்லும் போதும் சரி, வாகனத்திற்குள்ளாக அமர்ந்திருக்கக்கூடிய குழந்தைகள், பெரியவர்கள், வயதானவர்கள் ஆனாலும் சரி, அவர்களால் நிம்மதியா இந்த வாகனத்தை ஓட்ட முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப அந்த கார்ல் பென்ஸ் யோசித்தார். மீண்டுமாய் தன்னுடைய கண்டுபிடிப்பை, தன்னுடைய ஆராய்ச்சியை ஆரம்பிச்சாரு. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இயந்திரம் மாற்றி அமைக்கப்பட்டு, என்ஜின் மாற்றி அமைக்கப்பட்டு அது கடைசியில எல்லாம் ஒத்துக்கொள்ளப்படத்தக்க விதமாய் ஒரு இடத்திற்கு அந்த இன்ஜின் வந்தாச்சு. சத்தம் இல்லை, அதிகமாக இல்லை, ஓரளவுக்கு பரவாயில்லை. அப்புறம் கவர்மெண்ட் அதற்கு ஒரு ஓகே நீங்க ஓட்டிக்கொள்ளலாம் என்கிற ஒரு அனுமதி சான்றிதழை அளித்தது. இதை நான் ஏன் சொல்ல விரும்புகிறேன் என்று சொன்னால், அந்த கார்ல் பென்ஸ், நான் வாகனத்தை கண்டுபிடிச்சிட்டேன், இதுவே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஆட்களே இல்லாத இடத்துல வச்சு நான் ஓட்டிக்கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போல.
சூழ்நிலையை பார்த்தார். இந்த சூழ்நிலைக்கு ஏற்ப விதமாக தன்னுடைய வாகனத்தை மெருகேற்றி 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 சரியான ஒரு வாகனத்தை கொண்டு வந்தார். அந்த வாகனம் வருவதற்கு காரணமா இருந்தது யாருன்னு கேட்டா இந்த சூழ்நிலைகள். குழந்தைகளால் அந்த சத்தத்தை கேட்க முடியாது. அதே போல தேவனும் கூட நம்முடைய வாழ்க்கையில இந்த நிர்பந்தமான சூழ்நிலைகளின் நடுவில் நம்மை கொஞ்சம் கொஞ்சமாக மெருகேற்றி நம்மை ஒரு தகுதியான தேறின ஒரு மனிதனாக மாற்ற விரும்புகிறார். நம்மை கொண்டு போய் ஒரு காட்டில வைத்தால் போதும், நம்ம எந்த பாவமும் செய்யணுங்கிற அவசியம் இல்லை. அப்போ கூட பாவம் செய்வோம், அது பெரிய பாவமா இருக்காது, மனதளவில் பாவம் செய்வோம், அவ்வளவுதான். ஆனால் தேவன் நம்ம இந்த இடத்துல வைத்திருக்கிறார். பக்கத்துல ஒரு ஒயின் ஷாப் இருக்கு, இந்த பக்கம் பல தியேட்டர்ஸ் இருக்கு. இவ்வளவு பிரச்சனைகள் பாவ சூழ்நிலையில் நிர்பந்திக்கப்பட்ட இடத்துல நம்மை வைத்து நம்மை கொஞ்சம் கொஞ்சமாக மெருகேற்றி கொண்டிருக்கிறார். நாளைக்கு எப்படிப்பட்ட நிர்பந்தமான சூழ்நிலை வந்தாலும் சரி, நாம் தேறினவர்களா இருப்போம். எங்க போய் நம்மை வைத்தாலும் நாம் பாவம் செய்ய மாட்டோம். பியூரிட்டன்ஸ் சொல்லிட்டு ஒரு குரூப் மக்கள் இருந்தாங்க. அவர்களும் கிறிஸ்தவர்கள் தான். ஆனால் தங்களை தாங்களே பரிசுத்தமானவர்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நினைத்து அவங்க என்ன பண்ணுவாங்களா, பூமியில ஒரு ஒரு தூணை கட்டி மேலே ஏறி உக்காந்துக்குவாங்க. பூமியோடு கூட அவர்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு. இதெல்லாம் சரித்திர சம்பவத்தில் நடந்த காரியங்கள், எல்லாருக்கும் தெரியுது. மேலே போய் உக்காந்துருப்பாங்க. ஏன்னா அப்பதான் அவங்க பாவம் செய்ய முடியாதான். இன்றைக்கும் கூட இமயமலையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சித்தர்கள் அங்கு தனியாக அமர்ந்திருக்கிறாங்க. ஏன்? மனிதர்களோடு மனிதர்களாக அவர்கள் வாழ்ந்தால் அவர்களால் பாவம் செய்து கொண்டுதான் இருக்க முடியுமே ஒழிய பரிசுத்தமாக வாழ முடியாது. நான் சொல்லுகிறேன், அப்படிப்பட்ட தனியான ஒரு இடத்துல பின்லேடனை கொண்டு போய் வைத்தாலும் கூட அவன் பரிசுத்தமானவனாக இருக்க முடியும். கொஞ்சமா தான் பாவம் செய்வான். எப்படிப்பட்ட அக்கிரமக்காரனையும் ஒரு கூண்டிலை அடைத்து ஒரு இடத்துல போட்டு அவனால பாவம் செய்ய முடியாது. அதையெல்லாம் ஆண்டவர் விரும்புகிறார். நாம் என்ன நினைக்கிறோம்? நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றுங்க, என்னுடைய பிரச்சனைகளை எடுத்து போடுங்க ஆண்டவரே, நான் உமக்கு பிரியமா ஜீவிப்பேன். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த பிரச்சனையை எடுத்து போட மாட்டேன், இந்த சூழ்நிலையை மாற்ற மாட்டேன், உன்னை நான் மாற்ற விரும்புகிறேன். நீ இருக்கிற இடத்துல இருந்து கொண்டு நீ தேறினவனாக மாற வேண்டும். தாவீது ராஜாவை கூட நான் அப்படித்தான் நான் பார்க்கிறேன். உடனடியாக தாவீது ராஜாவுக்கு அரியணையிலே அமரக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பை தேவன் வழங்கவில்லை. ஆனால் சவுலுக்கு வழங்கினார். அவன் விழுந்து போனான். அடுத்து தாவீதுடைய வாழ்க்கையில் அந்த தவறை தாவீது செய்யவே இல்லை. ஒரு சில பாவங்கள் செய்தாலும் கூட சவுலை போல அவன் நடந்து கொள்ளவில்லை. தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவனாய் நடந்தான். ஏன் தெரியுங்களா? அவன் கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலமாகவோ பல ஆண்டுகள் காலமாகவோ அவன் தன்னைத்தானே மெருகேற்றி கொண்டான் பல சூழ்நிலைகள் மூலமாக. இங்க தாவீது சவுலை விட்டு தப்பித்து ஓடும் பொழுது பல பாவங்களை செய்து கொண்டு ஓடுகிறான். ஆசாரியன் இடத்துல போய் அந்த சமூக அப்பங்களை எடுத்து சாப்பிடுகிறான். அது தவறு. தேவனுடைய சமூகத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த கோடியாத்தின் ஈட்டியை எடுத்துக்கொண்டு ஓடுகிறான். அது இரண்டாவது தவறு. தேவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவைகள் தான். இதெல்லாம் தேவன் அனுமதித்தார். அது மாத்திரமல்ல, அந்நிய ராஜாவின் இடத்துல போய் ஒளித்துக் கொண்டான். தன்னுடைய தகப்பனையும் தாயையும் அந்நிய தேசத்திலே, மோவாப் தேசத்திலே கொண்டு போய் வைத்தான். வேதம் சொல்லுகிறது என்ன தெரியுமா? மோவாபியர்கள் 10 தலைமுறைக்கும் இஸ்ரவேலுக்குள்ளாக வரக்கூடாது, எருசலேமுக்குள்ளாக அவர்கள் வரக்கூடாது. தன்னுடைய தகப்பனையும் தாயையும் மோவாப் தேசத்தில் கொண்டு போய் வைத்திருந்தான், பயந்து கொண்டு. ஆனால் தேவன் அந்த குறையுள்ள தாவீதை, பாவம் செய்த தாவீதை, பக்குவமடையாத தாவீதை நிர்பந்தமான சூழ்நிலைகளுக்கு மத்தியிலே வைத்து அவனை கொஞ்சம் கொஞ்சமாக மெருகேற்றி அற்புதமாய் தன்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொல்லத்தக்க விதமாக அவனை கொண்டு வந்தான். எடுத்த உடனே அவனை ராஜாவா மாத்திரல. முதல்ல அவனுக்கு ஒரு 400 பேருக்கு தலைவனாக மாத்தினார். வேதவசனம் அப்படித்தான் சொல்லுது. இங்கே 22ஆம் அதிகாரத்துல 1வது வசனம், தாவீது அவ்விடத்தை விட்டு தப்பி, அதாவது 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 1வது வசனம், தாவீது அவ்விடத்தை விட்டு தப்பி அதுல்லாம் என்னும் கெபிக்கு போனான். அதை அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டாரும் அனைவரும் கேட்டு அங்கே அவனிடத்துக்கு போனார்கள். ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் யாவரும் அவனோட கூடிக்கொண்டார்கள். அவன் அவர்களுக்கு தலைவனானான். இந்த பிரகாரமாக ஏறக்குறைய 400 பேர் அவனோடு இருந்தார்கள். இங்கே பரிசுத்த ஆவியானவர் அழகான வார்த்தையை பயன்படுத்துவதை நாம் பார்க்க முடிகிறதுங்க.
எடுத்தவனே இஸ்ரவேல் மாகாணத்தை எல்லாத்துக்கும் அவனை தலைவனா மாத்தல. இயற்கையாகவே யாரெல்லாம் சவுல் ராஜாவினாலே ஒடுக்கப்பட்டாங்களோ, பிரச்சனைக்குள்ளாக மாறினார்களோ, அதுல சிலர் முறுமுறுக்கிறவர்கள், இவர்கள் அதிகமாய் பாவம் செய்யறவங்க. அந்த ராஜா சரியில்லை, இவர் சரியில்லை, அவர் சரி, அது சரியில்லை, இது சரியில்லை, இப்படி எல்லாம் செய்யும் பொழுது அவங்க எல்லாம் சமுதாயத்தை விட்டு ஒதுக்கி வச்சிருந்தாங்க. அப்புறம் கடன் பட்டவர்கள், இவர்கள் எல்லாம் ஊரை விட்டு வெளியே ஓடி வந்தாங்க. இவங்கெல்லாம் தாவீதின் இடத்துல தஞ்சம் புகுந்து கொண்டாங்க. இப்ப தாவீது யாருக்கு தலைவன்னு கேட்டா, ஒடுக்கப்பட்டவன், கடன் பட்டவர்கள், முறுமுறுக்கிறவங்க, பாவிக, இவங்களுக்கு தலைவன். இந்த சம்பவத்தை நான் யோசித்து பார்க்க எனக்கு மிகவும் ஆச்சரியமா இருக்கிறது. ஒரு இஸ்ரவேலுக்கு கூட தலைவனா இருந்துடலாம், இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்துக்கு தலைவனா இருக்க முடியுமா? நீங்க தாவீது என்ன சொன்னாலுமே அந்த 400 பேர்ல ஒரு 100 பேர் முறுமுறுத்து கொண்டே இருப்பாங்க. எதுக்கு இந்த ஆள் இப்படி செய்யறாரு, எதுக்கு இவர் இப்படி செய்யறாரு? எல்லாம் பாவிகள், எல்லாம் மோசமானவர்கள். ஆனால் தேவன் முதல்ல அந்த 400 பேரை வைத்துக்கொண்டு தாவீதை பழக்குவிக்கிறதை பார்க்க முடிகிறது. இந்த 400 பேரை இவன் சமாளிச்சுட்டான்னு சொன்னா தாராளமா இஸ்ரவேல் மாகாணத்தை என்ன பண்ணலாம், சமாளிக்கலாம். தாவீது எந்த ஒரு இடத்துல இப்படி ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கல. ஆண்டவரே, என்னை உடனடியாக ராஜாவை ஆக்கணும்னு தான் நினைச்சேன். இப்ப எனக்கு கீழே ஒரு 400 பேரை கொடுத்திருக்கிறீங்க. இந்த 400 பேர் முரட்டாட்டம் உள்ள ஜனங்களா இருக்கிறாங்க. இவர்களை என்னால வைத்து காலம் தள்ள முடியவில்லை. இவர்களை என்னிடத்துல நீ எடுத்து போடுங்க, எனக்கு ராஜாவை நீ மாற்றுங்க சீக்கிரம் அப்படின்னு அவர் சொல்லவே இல்லை. ஆண்டவர் எப்பொழுதும் சூழ்நிலையை எடுத்து போடவே மாட்டாருங்க, உங்களை மாற்ற விரும்புகிறார். தாவீது அழகாய் செதுக்கப்பட்டவனாய் மாற்றினார். இந்த 400 பேரையும் கையாள தெரிந்தவனாய் தேவன் அவனை மாற்றினார். இந்த 400 பேர் மூலமாகவே அநேக வெற்றிகளை அவன் குவித்தான் என்று பார்க்கிறோம். நீங்க தொடர்ந்து வீட்டுல போய் வாசித்து பாருங்க. பெலிஸ்தியர்கள் கெபிலா என்கிற இடத்துக்கு வந்தாங்க. நியாயமாய் சொல்ல போனா அது யூதாவருடைய ஒரு பட்டணம். சவுல் ராஜா போய் அவர்களை காப்பாத்தி இருக்கணும். சவுல் வீட்டுல தூங்கிக்கிட்டு இருக்கிறான். இங்க தாவீது போய் காப்பாத்தின இந்த 400 பேரை வைத்துக்கொண்டு. இந்த யூதாவில் இருக்கக்கூடிய ஒரு பட்டணத்தை இவன் காப்பாற்றுகிறான் இந்த 400 பேரை வைத்துக்கொண்டு. இந்த 400 பேர் மோசமானவர்கள். ஒரு முறை தாவீதை கொல்லுவதற்கே கல்லை எடுத்துக்கொண்டு எரிய வந்தவங்க. தாவீது எந்த ஒரு இடத்துல ஆண்டவர்கிட்ட கேட்கல, இந்த பிரச்சனையை இருந்து எடுத்து போடுங்க. சர்க்கம்ஸ்டன்சஸ், சூழ்நிலைகள் தேவனால் பயன்படுத்தப்படுகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். சில சமயம் நம்மளுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும், பொருளாதார ரீதியான கஷ்டங்கள் வருதுன்னு வைங்க, பண பிரச்சனைகள். அடுத்த நிமிஷம் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இந்த பிரச்சனையை நான் எப்படி கையாள வேண்டும் என்பதை எனக்கு கற்றுக் கொடுங்க, இந்த பிரச்சனையை என்னிடத்திலிருந்து எடுத்து போடாதீங்கன்னு சொல்லி ஒருபோதும் அப்படி ஒரு ஜெபத்தை ஜெபிக்காதீங்க. பிரச்சனையை என்னிடத்தில் எடுத்து போடும் என்று ஜெபிக்க வேண்டாம். தேவன் அவற்றை எல்லாம் அறிவார். இதை எப்படி என்னால் கையாள முடியும்? பயங்கரமான கடனா அல்லது அதிகமான பணம் வரத்தா? ஆண்டவரே இதை நீர் எதற்காக அனுமதித்திருக்கிறீர் என்று சொன்னார், இதை நான் எப்படி கையாள வேண்டும் என்று எனக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறேன். சில சமயங்களில் தேவன் நம்மை பண பிரச்சனைகளினாலே மற்றவர்களுக்கு முன்பதாக அவமானப்படக்கூட அனுமதிப்பார். இப்ப நமக்கு தெரியாது, ஏன் ஆண்டவரை இந்த மாதிரி என்னை அவமானப்பட வச்சிருக்கிறீங்க, எனக்குத்தான் வேலை இல்லை என்று உங்களுக்கு தெரியுமே, இங்க திருப்பூர் பட்டணத்துல வேலை இல்லையே. இது எல்லாருக்கும் பொருந்தும், யாருக்கும் வேலை இல்லை, உண்மைதான். சரியான பணம் கிடையாது. சில சமயங்கள்ல நாம் மற்றவர்களுக்கு முன்பதாக கூனி குறி நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரலாம். இதை நான் எப்படி எடுத்துக்கொள்வது? ஆண்டவர் சொல்லுகிறார், இது நாளைக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாய் மாறுவதற்கு முன்பதாக நீ கையில வைத்துக் கொண்டிருக்கிற பணத்தை எப்படி கையாளுவது என்பதை கற்றுக்கொள். தேவன் ஒவ்வொரு நாளும் நம்மை மாற்றிக்கொண்டே வர்றாருங்க, எல்லாம் நன்மைக்காக. உன்னுடைய நேரத்தை பிரயோஜனப்படுத்திக்கொள், புத்தியை கூர்மையாக்கிக்கொள், விழித்திரு, எழுந்திரு. புதிய ஏற்பாட்டு காலத்தில் அப்போஸ்தலனை போல் தெளிவாய் சொல்லுகிற காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். காலம் பொல்லாததாகையால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். காலம் பொல்லாதது அப்படின்னு வேதத்துல சொல்லுவது வேற எந்த மதத்திலும் சொல்லப்பட்டதில்லை. கிறிஸ்தவத்திலே பரிசுத்த ஆவியானவர் மாத்திரம்தான் காலம் பொல்லாதது என்று எழுதியிருக்கிறார்.
தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னே என்ற வார்த்தை வேதாகமத்துல மாத்திரம் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏன் தெரியுங்களா? நாளைக்கு நமக்கு என்ன நடக்கும் என்று தெரியாது. ஆண்டவர் இப்பொழுதே நம்மை பயிற்றுவிக்கிறார். ஏன் இந்த பிரச்சனை உங்களுக்கு தெரியாது, நாளைக்கு அந்த பிரச்சனையில போய் நீங்க நிக்கணும். இந்த பிரச்சனை என்னிலிருந்து எடுத்து போடுங்க ஒருபோதும் நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லாதீங்க. இதுல தேவன் என்னை மாற்ற விரும்புகிறார் என்பதை முதலாவது நீங்க உணர்ந்து கொள்ளுங்க. மோசேயினுடைய வாழ்க்கையை பாருங்க. 40 வருஷம் அவன் வனவாசத்துல இருந்தான். யோசேப்பினுடைய வாழ்க்கையை பாருங்க. அவன் முழுவதுமாய் தன்னுடைய சிறு வயது பிராயம் முழுவதுமாகவே ஒரு நிர்பந்தத்திற்குள்ளாகவே கழிக்க வேண்டி இருந்தது. இதெல்லாம் சூழ்நிலையின் மூலமாக அவர்களை மெருகேற்றி கொண்டிருக்கிறாரே தேவன். யாக்கோபு அழகாக எழுதுகிறார். யாக்கோபு புதிய ஏற்பாட்டிலே 1ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறேன். 2வது வசனம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 2வது வசனம். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணிக்கொள்ளுங்கள். Count it as a joy. அதை சந்தோஷமா எண்ணிக்கொள்ளுங்க. ஐயோ, இந்த சூழ்நிலைக்குள்ளாக நான் ஏன் வந்தேன் என்று ஒருபோதும் நினைக்காதீங்க. இது ஏதோ ஒன்றை எனக்கு கற்றுக் கொடுக்க போகிறது என்பதை உணர்ந்து இதை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுங்க. ஏன்? நாம் தேவனுடைய கரத்தில் இருக்கக்கூடிய மண்பாண்டங்கள். தேவன் எப்படி வேண்டுமானாலும் நம்மை செதுக்க முடியும், எப்படி வேண்டுமானாலும் நம்மை வணைய முடியும். அவர் நம்மை புயலடிக்கும் போது ஒரு புல்களாக மாற்ற விரும்புகிறார். புற்கள் ஒருபோதும் புயலிலே புற்கள் சேதமடையாது. அது எல்லாவற்றுக்கும் வளைந்து கொண்டேதான் இருக்கும். கடும் மழையிலும் நம்மை கண்மலைகளாக தான் வைக்க விரும்புகிறார். மழை பெய்ந்து கண்மலையில ஒன்றுமாக போவதில்லை, அது பெருமழை சொரிந்தும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. தேவன் அந்த கடுமழையை கொடுக்காமல் இருக்கணும், புயலை வரவிடாமல் இருக்கணும் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இல்ல, என்னை கண்மலையாக மாற்றுங்கள், என்னை ஒரு புற்களாக மாற்றுங்கள், என்னுடைய முகத்தை நான் பாறை போல ஆக்கினேன் என்று எசேக்கியா தீர்க்கதரிசி சொன்னது போல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக தன்னை எல்லாவற்றிலும் அவன் மாற்றிக்கொண்டான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு சம்பவங்களையும் நீங்கள் நிதானித்து பாருங்கள், யோசித்து பாருங்க. இதெல்லாம் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது. கவுண்ட் இட் as a joy. இது உங்களுடைய வளர்ச்சிக்காக தேவன் பயன்படுத்துவது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். முதல்ல பார்த்தோம், சூழ்நிலைகள் ஒருபோதும் தேவனுடைய கட்டளையை மாற்றாது. இதனால தேவனுடைய கட்டளை மாற்றப்படாது. இரண்டாவது, தேவன் சூழ்நிலைகளுக்கு மத்தியிலே நம்மை பொன்னாக விளங்கச் செய்கிறார். சூழ்நிலைகளை மாற்றாமல் தேவன் நம்மை மாற்ற விரும்புகிறார். இதுல இன்னொரு காரியமும் இருக்கிறது. கடைசியாக இதை சொல்லி நான் முடிக்கிறேன். சில சமயங்களிலே சாத்தானும் சூழ்நிலைகளை உருவாக்கி அதிலே நம்மை சிக்க வைப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறான். அந்த சூழ்நிலைகளை எப்படி நாம் கையாளுவது? தேவன் சில சமயங்களிலே பல சூழ்நிலைகளை கொடுத்து நம்மை அழகாக மெருகேற்றி கொண்டிருக்கிறார். இதுல இன்னொரு மனிதன் இருக்கிறான். தேவன் நம்மை மெருகேற்றுகிறார், ஆனால் சாத்தான் நம்மை மெருகிழக்க செய்வதற்காக சில சூழ்நிலைகளை அனுமதிக்கிறான். அதையும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எச்சரித்திருக்கிறார். அந்த சூழ்நிலையில நாம் என்ன செய்யணும்? அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நாம் நின்று கொண்டு இருக்கணுமா? வேற என்ன செய்வது? அதை எப்படி நான் கண்டுகொள்ளுவது? உதாரணத்திற்கு யோசேப்பினுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க. அவன் பாவம் செய்வதற்கு அழகாக ஒரு சூழ்நிலையை சாத்தான் உருவாக்கி வைத்திருந்தான். என்ன தெரியுங்களா? வீட்டில் யாரும் இல்லை, சேவகர்கள் யாரும் இல்லை, அந்த போத்திபாரினுடைய மனைவி மாத்திரம் இருக்கிறாள். அவள் யோசேப்பை தவறு செய்ய அழைக்கிறாள். இது பயங்கரமான ஒரு சூழ்நிலை. இதை இங்கே சொல்லுகிறேன் என்று தவறாக நினைக்காதீங்க. நாம் எல்லாம் இப்படிப்பட்ட வெவ்வேறு வகையான சூழ்நிலைகளிலே ஒவ்வொரு நாளும் சிக்கிக் கொண்டிருக்கிறோம். இந்த சூழ்நிலையிலே நாம் எப்படி நடக்க வேண்டும்? அங்கே வேதவசனம் என்ன சொல்லுது தெரியுங்களா? அவன் தன்னுடைய வஸ்திரத்தை விட்டு விட்டு ஓடினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் ஏன் அதை எழுதி இருக்கிறார்? ஒரு மனிதனுக்கு மிக முக்கியம் அவனுடைய மானம். தன்னுடைய மானத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக அவன் என்ன வேண்டுமானாலும் செய்வான். திருக்குறளிலே ஒரு வாக்கியம் இருக்கிறது, உடுக்க இழந்தவன் கை போல் ஆங்கே
என்னங்க தெரியாதா? சின்ன வயசுல இருந்து அதை நான் படிச்சுக்கிட்டு இருக்கிறேங்க. உடுக்கை இழந்தவன் கை போலாங்கே இடுக்கன் தருமான் நட்பு. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? அதாவது நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய ஒரு ஆடை திடீரென்று அவிழ்ந்து விழுவதை போல தெரிந்தால் இந்த கை எப்படி வேகமாய் சென்று அந்த ஆடையை சரி செய்கிறதோ அப்படி ஒரு நண்பன் இருப்பானாமா. ஒரு இடுக்கன்ல ஒரு நண்பன் அவ்வளவு சீக்கிரமா வந்து உதவி செய்வான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது எல்லா இடங்களிலும் இந்த உதாரணம் பொருந்தும். அதனாலதான் இந்த இடத்துல இந்த உதாரணத்தை சொன்னேன். அதாவது ஒரு ஆடை விழும் பொழுது இந்த கை வேகமாய் சென்று சரி செய்கிறது. மனிதனுடைய இருதயத்தில் ஆண்டவர் பொதித்து வைத்திருக்கிறார். அந்த பகுத்தறிவில், இருதயத்தின் ஆழத்துல, மூடையின் அடியாளத்துல, தூங்கும் போதும் கூட அது நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது இந்த இடத்துல யோசேப்புக்கு ஒரு பயங்கரமான பிரச்சனை வந்திருக்கிறது. தன்னுடைய மானம் போனாலும் பரவாயில்லை என்று சொல்லி அந்த வஸ்திரத்தை விட்டு அந்த சூழ்நிலையிலிருந்து தப்பித்து ஓடுவதை நாம் பார்க்கிறோம். கருமையானவர்களே, இன்றைக்கு நாம் சாத்தான் நம்மை சிக்க வைத்திருக்கிற சூழ்நிலையிலிருந்து உண்மையாகவே தப்பித்து ஓடுவதற்கு ஆயத்தமா இருக்கிறோமா? அதை குறித்த அறிவு எனக்கு இருக்கிறதா? உதாரணத்துக்கு ஒரு சில காரியங்கள் சொன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். புதிதாய் கல்லூரிக்கு சென்றிருப்பாங்க, அன்றைய எதிர்ப்பாளர் மக்கள்லாம் வந்திருப்பாங்க. அங்க தனியாக ஒரு பெண் ஆணோடு பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு வரும். அந்த முதல் சந்திப்பு தான், அந்த முதல் காரியம் தான் அவங்க பின்னாடி தப்பு செய்வதற்கு காரணமா இருக்கும். நிறைய பேர் என்று சொல்லி இருக்கிறாங்க, பிரதர் அன்னைக்கு நான் தப்பு பண்ணேன் பிரதர், இந்த முதல் நாள் பிரதர். கருமையானவர்களே, அந்த முதல் சூழ்நிலையை நீங்கள் தவிர்த்து விடுங்க. எப்படி தவிர்க்கிறது? வேதத்தில் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. இது அவசியமா? முதல்ல ஒரு கேள்வியை கேளுங்க. ஒரு பேருந்துல பயணித்தாலும் சரி, வகுப்பறையில தனிப்பட்ட முறையில எதிர்ப்பாளரோடு பேசினாலும் சரி, இது அவசியமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேளுங்க. அவசியம் இல்லை என்றுதான் நிச்சயமா எல்லா பதிலும் வரும். ஒரு மாணவன் இன்னொரு மாணவிட்டு வந்து ஒரு டவுட் சொல்லி கொடுங்க, இதுல ஒரு சின்ன டவுட், நீ நல்லா படிக்கிறமா, இதுல ஒரு சின்ன டவுட் சொல்லி கொடு. அது அவசியம் இல்லாதது. சொல்லிக் கொடுப்பதற்கு ஆசிரியர்கள் இருக்கிறாங்க, மாணவர்களிலே நன்றாக படிக்கக்கூடியவங்க இருப்பாங்க. அப்ப இதெல்லாம் சாத்தான் உருவாக்கக்கூடிய சூழ்நிலைகள். இது உதாரணத்துக்கு தான் எடுத்து சொன்னேன். இது வாலிப பிள்ளைகளுக்கு வரக்கூடிய சோதனைகள். திருமணம் ஆனவர்களுக்கு இன்னும் பலவிதமான சோதனைகள் வரும். திருமணமாகி நல்ல முறையில சென்று கொண்டிருப்பவங்களுக்கு பலவிதமான சூழ்நிலைகள் வரும். இப்பொழுதுதான் நல்ல முறையில குடும்பத்தை நடத்தி கொண்டு போய்கொண்டிருப்பாரு, அழகா சம்பளம் வந்து கொண்டிருக்கும், வீட்டு வாடகைக்கு சரியா இருக்கும், நல்ல நிம்மதியான ஒரு குடும்பம். சாத்தான் இந்த குடும்பத்தை ஒரு சிக்கல்ல சிக்க வைக்கணும்னா அழகா ஒரு நண்பரை அனுப்பிடுவான். சொல்லுவான், நீங்க மாசம் 20,000 ரூபாய் சம்பளம் வாங்குறீங்க, இப்ப அந்த 5,000 ரூபாய வாடகைக்கு நீங்கள் கட்டி கொண்டிருக்கிறீங்க, எங்களிடத்துல நீங்க ஒரு லோன் வாங்கினா சரி, இந்த 5,000 அப்படியே கட்டி கொண்டு வந்தீங்கன்னு சொன்னா இந்த வீடே உங்களுக்கு சொந்தமாயிரும். நல்லதுதான், கரெக்ட் தான். ஆண்டவர் பரிசுத்த ஆவியான அப்பொழுது என்னிடத்துல பேச ஆரம்பிச்சுட்டாரு. என்னுடைய அந்த உள்மனம் விழித்துக் கொள்ளுகிறது. தேவனுடைய சமூகத்துல நான் போறேன், அலசி ஆராயிறேன், ஆண்டவரே இது சரியா? சில சமயங்களில் நம்மளுடைய உள்மனசு சொல்லும், என்னால் இதை செய்ய முடியும், நாளைக்கு நான் மரித்து போனாலும் கூட என்னிடத்துல வேற ஒரு சொத்து இருக்கிறது, என்னுடைய மனைவி, அதை விற்று இந்த கடனை கட்ட முடியும். இப்படி எல்லாம் பல சம்பவங்கள் எனக்கு சாதகமா இருக்கிற சமயத்துல நான் சில சமயத்துல போறேன். ஆனால் சிலர் ஆசையிலே விழுந்து வீடு கிடைக்க போகுது, ஆமா இல்ல சரிதானே, உடனே இறங்குவோம், எல்லாவற்றையும் அந்த இடத்துல இழந்து போகக்கூடிய ஒரு நிலைமை. பிரதர் அது ஒண்ணு வீடுன்னு சொல்லி அது முடிச்சுட்டேன் பிரதர், எல்லாம் போச்சுங்க, பேசாம நான் அதை செய்யாமே இருந்திருக்கலாங்க. ஒருவேளை அப்படி யாராவது இருக்கீங்கன்னு சொன்னா நான் உங்களை குறித்து சொல்லல, இது உதாரணத்துக்காக எடுத்து வச்சிருக்கிறேன். இப்படி எத்தனையோ சம்பவங்கள் சாத்தான் நம்மை சூழ்நிலைக்குள்ளாக சிக்க வைக்கக்கூடிய சம்பவங்கள் நடக்கிறது. இதையெல்லாம் தேவன் அனுமதித்தார் இல்லை, இதையெல்லாம் நான் பகுத்தறியக்கூடிய ஒரு திறனுள்ளவனாய் இருக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னா நான் ஒரு கிறிஸ்தவனா இருக்கணுங்கிறதுக்கு அவசியமே அல்ல. பிரதர் நான் ஒரு கார் வாங்கணும்னு இருக்கிறேங்க, ஆனா ஒருத்தர் வட்டியே இல்லாம கடன் தர்றதுக்கு ரெடியா இருக்கிறாருங்க, ஏன் நான் வாங்க கூடாதா? யோசித்து பாருங்க.
கடனை வாங்கி காரை ஓட்டுறீங்க, நாளைக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஏதோ ஒரு பிரச்சனை, பயங்கரமான செலவு. கடனை வாங்கி பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்க, நாளைக்கு அதுல பயங்கரமான அடி, நீங்க போட்ட பணம் மொத்தமா போயிடும். இங்க வட்டியும் கட்டணும், அதையும் செய்யணும், இதையும் செய்யணும். இப்படி எல்லாவற்றிலும் நாம போய் நாம் சூழ்நிலைக்குள்ளாக விழுந்து கொண்டு சாத்தானுக்குள்ளாக நாம் விழுந்து போய் கடைசியில தேவனுடைய சமூகத்துல வந்து, ஆண்டவரே நான் என்ன செய்யவேன், என்ன ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில சிக்கிட்டீங்க, நீர் ஏதோ ஒன்றுக்காக என்னை அனுமதித்திருக்கிறீர், ரொம்ப சந்தோஷம் ஆண்டவரே சொல்ல முடியுமா? இல்ல. தேவன் அனுமதிக்கிற சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலை தெரியுங்களா? இந்த போர் சேவகர்களுக்கு தேவன் ஒரு சூழ்நிலை அனுமதிச்சார் பாத்தீங்களா? இப்படித்தான் நம்மளுடைய வாழ்க்கையில அனுமதிப்பாருங்க, தேவனுக்காக நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஆனால் சாத்தான் அனுமதிக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாம் எப்படி தெரியுமா இருக்கும்? யோசேப்புக்கு அனுமதிச்சான் பாத்தீங்களா ஒரு சூழ்நிலை, அதுதான். ஆனால் யோசேப்பு தப்பித்து ஓடினார், தன்னுடைய மானம் போனாலும் பரவாயில்லை. நண்பர்கள் மத்தியில சில சமயத்துல நாம் தேவனை தரக்குறைவாய் நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரலாம். அந்த இடத்துல நம் மானம் போனாலும் பரவாயில்லை, தேவனுக்காக தான் நிக்கணும். நின்று கொண்டு ஓடி வர முடியுமா நம்மனால? அநேக இடங்கள்ல நம்ம சூழ்நிலை கைதியா இருக்கிறோம். நம்முடைய தேவன் ஒரு ஜீபும்பா தேவன் கிடையாது. நான் அடிக்கடியாத்தான் சொல்றேன். டஸ் அப்படின்னு மந்திரம் போட்டு உங்களுடைய கடன்கள் எல்லாம் மாற்றிட்டு போறதுக்கு, உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் மாற்றுறதுக்கு, உங்க பிள்ளைகளுக்கு திருமணம் செய்ய வைக்கிறதுக்கு இல்ல, நம்மை மாற்ற விரும்புகிறாருங்க. He wants to change us. என்னை மாற்ற விரும்புகிறார். நான் மாறிக்கொள்ளணும், நான் மாற்றம் அடையணும், எனக்குள்ளாக ஒரு மாறுதல் உருவாகணும். எவ்வளவோ உதாரணங்கள் எழுதி வச்சிருக்கிறேன். ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 31வது வசனம். மதுபானம் இரத்த வருணமாயிருந்து பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும் போது நீ அதை பாராதே, அது மெதுவாய் இறங்கும், முடிவிலே அது பாம்பை போல் கடிக்கும், விரியனை போல் தீண்டும், உன் கண்கள் பரஸ்திரீகளை நோக்கும். போதும் போதும் போதும். ஆண்டவர் ஒரு அழகான ஒரு எச்சரிப்பு வசனத்தை வச்சிருக்கிறாரு. எப்படி ஒரு மனுஷன் பாவம் செய்ய முடியும்னா, உடனடியா போய் அப்படியே ஒரு பாவம் செய்ய முடியாது. மதுபானத்தை அழகா ஒரு பாத்திரத்துல வைக்கும்போது பளபளப்பா இருக்காம, அப்படியே ரத்த வருணமாய் பளபளப்பா இருக்கு. அதை நாம் பார்க்கிறோம். பார்த்த நிமிஷத்துல நாம் அதுல விழுந்து போகிறோன்னு யோசேப்பு மேல ஓடிடணும். அந்த சூழ்நிலை சாத்தானால உருவாக்கப்பட்ட சூழ்நிலை தெரிஞ்சுக்கணும். அதை நம்ம செய்யறது இல்ல. அடுத்த ஒரு படிக்கு தவி போகிறோம். எவ்வளவு அழகா இருக்கு, அதை குடித்தா எப்படி இருக்கும், அது மெதுவாய் இறங்கும். அதுல அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கு. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நீங்க தேவன்கிட்ட போய் என்ன கேட்பீங்க? ஏன் நீ விலகி ஓடலன்னு ஆண்டவர் அடுத்து கேட்பார். அதற்கான எல்லா கான்சிக்வன்சஸ், எல்லா தண்டனைகளையும், எல்லா பிரச்சனைகளையும் நாம் அனுபவித்து திரும்பி வரும் வரை தேவன் அப்படியே நம்மளை விட்டுறாரு. ஏன்? அவர் சட்டத்தை மீறி நம்ம சென்று இருக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, சூழ்நிலைகள் தேவனுடைய சட்டத்தை மாற்றாது. அடுத்து தேவன் சூழ்நிலைகளை வைத்துக் கொண்டு நம்மை மாற்ற விரும்புகிறார். இதிலும் சாத்தான் தனக்கென்று சில சூழ்நிலைகளை பயன்படுத்தி நம்மை கவிழ்க்கவும் விரும்புகிறான். அப்ப நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையா விழித்திருக்கணும், யோசித்து பாருங்க. எவ்வளவு விழிப்பா இருக்கணும். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஏனோதானோ என்று நடப்பதல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. புதிதாய் திருமணமானவர்கள் அந்த முதல் நாள்ல, அதை கொஞ்ச நாள்ல எடுத்த உடனே ஒரு சின்ன பிரச்சனை இருக்கும். அந்த ஒரு பிரச்சனை தான் வாழ்நாள் முழுவதும் இருந்து கொண்டிருக்கும். அல்லது அதுவே விவாகரத்துல கொண்டு போய் விட்டுரும். இப்படி எத்தனையோ காரணங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். இதெல்லாம் சாத்தானுக்கு கிடைத்த வெற்றியா? இல்ல. இவர்கள் எல்லாம் தேவனை சரியாக அறியாதவர்கள், தேவனுடைய வசனத்தின் பிரகாரம் செல்லாதவர்கள். அவர்களை மாத்திரம்தான் சாத்தான் கவிழ்க்க முடியுமே அன்றி தேவனுடைய வசனத்தினாலே ஸ்திரப்பட்டவர்களை ஒருபோதும் சாத்தான் கவிழ்க்க முடியாது. எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் ஆனாலும் சரி. சாத்தானுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதது அல்லவே என்று பவுல் அப்போஸ்தலன் எச்சரிக்கிறார் அல்லவா? 1 யோவானிலே பலவான்களே, நீங்கள் சாத்தானை ஜெயித்ததினாலே இதை எழுதுகிறேன் என்று எழுதுகிறார் அல்லவா? இதெல்லாம் எப்படி எழுதப்பட்டது? இவர்கள் எல்லாம் இந்த சம்பவத்தையும் இந்த காரியத்தையும் அறிந்தவர்கள். கருமையானவர்களே, யோசித்து பாருங்க.
இன்றைக்கு ஒரு முடிவெடுங்க. உங்களுடைய வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களும் உங்களை மெருகேற்றிக் கொள்வதற்காக தேவன் அனுமதித்த சம்பவங்களா? யோசித்து பாருங்க. நன்றி செலுத்துங்க தேவனுக்கு, சந்தோஷப்படுங்க. எப்படிப்பட்ட பிரச்சனையானாலும் சரி. அதே சமயம் சாத்தான் அனுமதிக்கக்கூடிய சூழ்நிலை ஒன்று உருவாகிறதா, அல்லது நீங்களாகவே அதிலே போய் மாட்டிக்கொள்ளுகிறீர்களா? யோசித்து பாருங்க. அதிலிருந்து எப்படி தப்பிக்க முடியும்? ஓடுவதை தவிர வேற எந்த வழியும் கிடையாது. ஜஸ்ட் ரன்னிங், ரன் அவே, ஓடி போயிருங்க. இந்த எண்ணமே வேண்டாம். சிறைப்பிடிக்க விட்டுறாதீங்க உங்களுடைய எண்ணத்தை. முடிந்து போச்சு. இந்த ஜாக்கிரதையோடு நம்ம வாழுவோம் என்று சொன்னால், நடப்போம் என்று சொன்னால், அந்த போர் சேவகர்கள் எப்படி கர்த்தருக்காக நின்றார்களோ அந்த மாதிரி நம்மால் நிற்க முடியும். அவர்கள் சூழ்நிலைகளை கண்டு பயப்படல. சூழ்நிலைகளை கண்டு அவர்கள் ராஜாவினுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியல. தைரியமா நின்னாங்க. ராஜாவினுடைய கட்டளை வந்தது. ஆசாரியர்களை கொன்று போடுங்கன்னு சொன்ன மாத்திரத்துல உடனே அவங்க வேணான்னு சொன்னாங்க. அவங்களுடைய மனதை யோசித்திருக்கும். முதல்ல அனலைஸ் பண்ணியிருப்பாங்க. ராஜா ஒரு கட்டளை இடுகிறார், நான் தேவனுடைய வசனத்துல ஆராய்ந்து பார்க்கிறேன், இது இருக்கிறதா? நியாய பிரமாணத்தை அவர்கள் ஆராய்ந்து பார்த்திருப்பாங்க. ஆசாரியர்களை இப்படி கொல்லக்கூடாது என்று வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறது, நாங்கள் கீழ்ப்படிய மாட்டோம். அடுத்த நிமிஷம் இந்த வேதாகமம் தான் அவர்களை அந்த இடத்துல நிற்க செய்ததற்கு ஒரே காரணம். உங்களுடைய சூழ்நிலைகள், நிர்பந்தமான சூழ்நிலைகளை அடுத்த நிமிஷம் வேதாகமத்துக்கு வாங்க. ஒரு புறஜாதியை ஓடி போய் அங்க அறிவுரை கேட்காதீங்க. வேற எங்கேயாவது ஓடி போய் அறிவுரை கேட்காதீங்க. உங்களுடைய மனசு என்ன சொல்லுகிறதுங்கிறத கேட்காதீங்க. மனிதனுடைய இருதயத்தில் இருக்கிற யோசனைகள் எல்லாம் அவனை மரணத்திற்கு நேராக இட்டு செல்லும். வாட் பைபிள் சேஸ், வாட் ஸ்கிரிப்சர் சேஸ், வேதம் என்ன சொல்லுகிறது அதை பாருங்க. அந்த சூழ்நிலையில தேவனுக்காக நில்லுங்க. உயிரை கொடுக்க கூட தயங்காதீங்க. ஏன்னா கட்டளை தான் நமக்கு முக்கியம், சட்டம் தான் நமக்கு முக்கியம். ஆனா இன்னைக்கு நாம பாவம் செய்யற ஒவ்வொரு பாவத்துக்கு நீங்க என்ன நியாயம் கற்பிக்க முடியும் சொல்லுங்க? என்னுடைய மனைவியினால நான் பாவம் செஞ்சேன் அப்படிதான் சொல்லுவீங்க. என்னுடைய கணவனால நான் பாவம் செஞ்சேன், அவரால் நான் பாவம் செஞ்சேன், இவரால் நான் பாவம் செஞ்சேன். என்னுடைய பிள்ளைகளுக்கு முன்பதாக என்னால தேவனை குறித்து பேச முடியல, அவர்களுக்கு முன்பதாக என்னால் இதை செய்ய முடியல, அதை செய்ய முடியல. இப்படி எல்லாம் எவ்வளவோ சூழ்நிலைகளை நாம கொண்டு வந்து நிக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், circumstances cannot change my law. என்னுடைய சட்டத்தை எந்த ஒரு சூழ்நிலையிலும் மாற்ற முடியாது. எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நீங்கள் என்னுடைய சட்டத்தின் பிரகாரம் நடக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இன்னைக்கு நம்ம ஒரு முடிவு எடுப்போம். நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் இதிலிருந்து தீர்வை காணுவோம். ஒருவேளை நாம் தவறு செய்திருந்தால் ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, என்னிடத்துல வாங்க. ஒருவேளை நாம் அறியாமல் செய்திருக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல, நான் இவ்வளவு மிகப்பெரிய தவறெல்லாம் செஞ்சிருக்கிறேன், ஆனால் தேவன் முன்பதாக நான் அறியாம செஞ்சேன், அதனால தேவனிடத்துல இரக்கம் பெற்றேன் என்று புதிய ஏற்பாட்டில் சொல்லுவதை போல, ஒருவேளை தேவன் இவர்கள் இதை அறியாமல் செய்திருக்கிறார்கள் என்று சொல்லி நம்மை ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய பிரச்சனைகளுக்குள்ளாக நாம் எப்படி செல்ல வேண்டும் என்கிற ஒரு காரியத்தையும் தேவன் நிச்சயமா நமக்கு கற்றுக் கொடுப்பார். எப்படிப்பட்ட சூழ்நிலை ஆனாலும் சரி, யோபு சொன்னது போல, கொன்று போட்டாலும் சரி, நான் அவரிடத்துலதான் இருக்க முடியும், அவரை தான் நான் நம்பி இருப்பேன். நான் சாத்தானுக்கு செவி கொடுத்து வழி விலகி போனாலும் சரி, கடைசியில எனக்கான தீர்வு எல்லாம் தேவனிடத்துலதான் இருக்கிறது. வேற எங்கு நான் செல்லுவேன்? அந்த ஒரு மனப்பக்குவத்தோடு கூட நம்ம எப்பொழுதும் தேவனிடத்துல நெருங்கி வந்தோம்னு சொன்னா, இன்றையிலிருந்து தேவன் நம்மிடத்தில் இடைபட ஆரம்பிக்கிறார். ஏன்னா இந்த எச்சரிப்பின் வசனத்தை நம்ம இன்றைக்கு தான் கேட்டிருக்கிறோம். இனி நடக்க போகிற ஒவ்வொரு காரியத்திற்கும் நாம தாங்க பொறுப்பு, நாம தான் பொறுப்பு. இதற்கு முன்பதாக ஒருவேளை நம்ம தெரியாம நடந்திருக்கலாம், லெட் இட் பி, அது போனது போகட்டும். இனி நடக்கக்கூடிய காரியங்கள், இனி நீங்க கையாளக்கூடிய பண பிரச்சனைகள், இனி நீங்க கையாளக்கூடிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இவை எல்லாவற்றுக்கும் தேவன் உங்களிடத்துல கணக்கு கேட்கறதற்கு அவர் தயாராயிட்டார். ஏன்? வசனத்தை அவர் சொல்லிட்டாரு, எச்சரிப்பை உங்களிடத்துல கொடுத்துட்டாரு. ஜாக்கிரதையா இருங்க, போர் சேவகர்களை போல.
அவர்கள் தங்களுடைய கடமையிலிருந்து தவறினாலும் பரவாயில்ல, தேவனுடைய வசனத்திற்காக நாங்க நின்னோமே. அப்படிப்பட்ட மன உறுதியோடு கூட சூழ்நிலைகளால் நம்மளை ஒன்றும் கவிழ்க்க முடியாது. எப்படிப்பட்ட சூழ்நிலையானாலும் சரி, அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல, நான் தாழ்ந்திருக்கவும் பசியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் நான் போதிக்கப்பட்டேன். எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்க எல்லா சமயத்திலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நான் ஒரே மாதிரியாக இருக்க கற்றுக்கொண்டேன், போதிக்கப்பட்டிருக்கிறேன். எப்படி? தேவன் சூழ்நிலையை மாற்றல, அவர் என்னை மாற்றிட்டாரு. I am changed. God changed me. என்னை தேவன் மாற செய்திருக்கிறார். எதன் மூலமாக? இந்த சூழ்நிலைகள் மூலமாக. இனி என்னை எங்கு கொண்டு போய் வைத்தாலும் பரவாயில்லை, தங்கத்தை கோபுரத்தில் வைத்தாலும் சரி, அதை குப்பையில போட்டாலும் சரி, தங்கம் தங்கம்னா சூழ்நிலை அதனுடைய பிரகாசத்தை மங்க செய்யாது. ஒரு முடிவெடுப்போம். இன்றையிலிருந்து தேவனுடைய வசனத்தின் பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுவோம். தேவனுக்காக ஜொலிப்போம். ஆண்டவர் சொன்னது போல நாம் ஒளியின் பிள்ளைகளைப் போல நாம நடப்போம். நாம் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறோம். ஏன்? என்னை ரட்சித்தவர் இந்த உலகத்திற்கு ஒளியாய்